الله الرحمن الرحيم. ஒரு சஹாபி வந்தார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய மகனை முஷ்ரிக்கீன்கள் காபிர்கள் கொண்டு போய் ஜெயில வச்சுட்டாங்க. என் புள்ள எனக்கு வேணும், என் மனைவி தூங்குறா இல்ல, என் மனைவி சாப்பிடுறா இல்ல. ஒரு மகனை கொண்டு போய் ஜெயில வச்சுட்டா தாய் தந்தைக்கு சந்தோஷமா இருக்குமா? எவ்வளவு கவலையா இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சஹாபியையும் மக்லூக்கோட இணைக்கல, படைப்பை படைப்போட இணைக்கல. ஒரு படைப்புடைய தேவையை இன்னொரு படைப்பால் நிறைவேற்ற முடியாது. நம்முடைய உள்ளத்துல மக்லூக்குடைய கண்ணியம் வந்துடக்கூடாது. எந்த சஹாபியையும் ரசூலுல்லாஹ் மக்லூக்கோட இணைக்கல. மக்லூக்னா தெரியுதானே? படைப்போட, படைத்தவனோட இணைச்சாங்க, படைச்சவனோட. இப்ப இந்த சஹாபி என்ன சொல்லணும் ரசூலுல்லாஹ்? அப்படியா, உங்களோட பிள்ளைய ஜெயில வச்சுட்டாங்களா? அம்ர் இப்னு ஆஸ், காலித் இப்னு வலீத், அப்துல்லாஹ் இப்னு உமர், சாத் இப்னு வக்காஸ், வாங்க 50 பேர் வாங்க, போர் செய்யுங்க, இவட மகனை கொண்டாங்கண்டா ஒரு நியாயமான பேச்சு, உள்ளத்துல சந்தோஷமும் வரும் இல்லையா? ஆனா இந்த சஹாபியோட நம்பிக்கை காலித் இப்னு வலீத் மேல போயிடும், இந்த சஹாபியோட நம்பிக்கை அம்ர் இப்னு ஆஸ் மேல போயிடும், உள்ளம் கெட்டு போயிடும், அல்லாஹ் இல்லாம மக்லூக் வந்துரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வீட்டுக்கு போங்க, உங்களோட மனைவிக்கு சொல்லுங்க, 2 பேரும் சேர்ந்து லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று ஓதுங்க. அல்லாஹ் நிச்சயமாக உங்களோட பிரச்சனை இல்லாமலாக்கி உங்க பிள்ளை வீட்டுக்கு வருவான். பாத்தீங்களா, கொடுத்த நோய்க்கு மருந்து, கொடுத்த டேப்லெட் கல்வி சுத்தமா இருந்துச்சு. அல்லாஹ் ரசூல் சொன்னா இதை விட என்ன? வீட்டுக்கு போனாரு, மனைவிக்கு சொன்னாரு லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் ஓது, ரசூலுல்லாஹ் ஓத சொன்னாங்க. நீங்க ஒருத்தர சொல்லுங்க, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த வார்த்தையை சாதாரணமா நினைக்காதீங்க. கன்ஸம் மின் குனூஸ், அல்லாஹ்வுடைய பொக்கிஷத்துல இருந்து கொடுக்கப்பட்ட வார்த்தை. 1,24,000 நபிமார்கள் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று ஓதினது ரசூலுல்லாஹ் மாத்திரம்தான். எப்படிப்பட்ட வார்த்தை அது, லேசா நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ்வை 444 தடவை எண்ணி சரியா ஓதுங்க. ஓதி முடிய முன்னாலே உங்க பிரச்சனை இல்லா போகலா இல்ல இருப்பார். நம்ம அனுபவத்தால பார்த்திருக்கோம். எவ்வளவு பெரிய நோயா, தீராத நோய், ஓதி பாருங்க. நாங்க கொடுத்த டேப்லெட் இல்ல இது, ரசூலுல்லாஹ் கொடுத்த டேப்லெட் இது. தீராத பிரச்சனை, தீராத கடன், தீராத தொல்லை, வீட்டுல குமரி பெண்கள் திருமண விஷயங்கள், என்ன பிரச்சனை வரட்டும், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் 4444 தடவை ஓதுங்க. நம்ம அனுபவத்துல பார்த்திருக்கிறோம், தூசி மாதிரி ஆயிரும் எல்லா பிரச்சனை. பெருமை வராம இருப்பதற்கும் இது ஓதுங்க. யார் இது அதிகமா ஓதுவாங்களோ அவங்களுக்கு பெருமை வராது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அந்த சாவி ஓதுறாரு, மாஷா அல்லாஹ். மனைவி ஓதுறா. கொஞ்ச நாள் போகல, அங்க ஜெயில வச்சிருக்கிறவன் உள்ளத்தினால ஒரு மாற்றத்தை போட்டான். ஒரு 5000 ஆட்டை கொடுத்து சொன்னா ஜெயில உள்ள அந்த வாலிபருக்கு போய் மேய்ச்சிட்டு இங்கே வந்துரு. ஜெயில உள்ளவங்க வெளியே அனுப்பிடுவானா? அவனை எப்படா வெளியே போவேன் தப்பிப்பேன்னு பாத்துக்கிட்டு இருப்பான். ஆட்டையும் கொடுத்து அனுப்பிட்டாரு. அந்த சாவி ஆடுகளை மேய்த்துக் கொண்டு அப்படியே மதீனா கொடுத்தார். பாப்பாக்கு சரியான சந்தோஷம், என் மகன் வந்துட்டா. தாய்க்கு சந்தோஷம், என் புள்ள வந்துருச்சு. மேலான பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பிள்ளையை கட்டி அணைத்து முசாவா முஆனகா எல்லாம் செய்து சந்தோஷப்பட்ட அந்த சஹாபிகள் ரசூலுல்லாஹ் உள்ளத்தை கழுவினாங்க இல்லையா? தலைய கழுவல்லையே, கல்வால வாழக்கூடிய சஹாபிகள் இல்லையா? என்ன பண்ணாங்க? ஏன புள்ள சரி ஹலால், ஏன புள்ள தானே, ஆனா இந்த ஆடு ஹராமா ஹலாலா? உடனே போனாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க சொன்ன லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் ஓதினோ நாயகமே, என் புள்ள வீட்டுக்கு வந்துட்டான், அது வல்ல இப்ப பிரச்சனை. என் புள்ள 5000 ஆடு வந்துட்டான், அது ஹராமா ஹலாலா? மேலான பெரியார்களே, இத பாருங்க. தாயும் பார்த்துக்கோங்க, தந்தையும் பார்த்துக் கொள்ளுங்க. ஏன்னா தந்தைமார் சம்பாதிக்கிறீங்க, தாய்க்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க, மனைவிக்கு அவ சமைக்கிறான், பிள்ளைகளுக்கு கொடுக்கிறான். இல்லையா? பசியில இருந்து செத்தாலும் பரவாயில்லை, ஹராத்த கொடுக்குறாங்க.
ஹராத்தை கொடுக்குறாங்க. கௌசுல் முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவுலியாக்களின் தலைவர் ஒரு முடிவு போய் சொன்னார், ஷேഖே எனக்கு எப்ப பார்த்தாலும் விபச்சாரம் செய்யன்றே மனசு தோண்டுது, பாவத்தை செய் ஹராத்தை செய் என்றே உள்ளத்துல வந்துகிட்டே இருக்கே, என்ன காரணம்? கௌசுல் முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி சொன்னாங்களா, ஓண்ட உடம்புள்ளுக்கு ஹராமான சாப்பாடு போயிருச்சு, ஹராமான சாப்பாடால ஹராமான ரத்தம் ஊறிடுச்சு, அந்த ஹராமான ரத்தத்தால ஹராமான இந்திரியம் ஊறிடுச்சு, அந்த ஹராமான இந்திரியம் ஹராத்துல போய் தானே சேரும்னாங்க. ஹலால தேடுமாது சொல்ல யாட உள்ளத்துல நன்மை செய்யணும் ஆணுக்கோ பெண்ணுக்கோ வருதில்லையோ விளங்கி கொள்ளுங்க, ஹராம் கலந்துருச்சு. விஷயம் சாதாரணமான விஷயம் இல்லை. அஸஹுல் குதுபி பாத கிதாபில்லா மின் அதீமிஸ் ஸமா, இந்த வானத்துக்கு கீழே குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்துள்ள கிதாபை எழுதிய இமாம் புகாரியில தந்தை சொல்றாரு, ஏன பிள்ளைக்கு ஹராமான சாப்பாடு இல்லை, சந்தேகமான சாப்பாடு கூட கொடுத்து நான் வளர்க்கல. அதனால தாய்மார்கள் என்ன செய்யணும், தந்தை கணவன்மார் பிள்ளைகள் போற நேரம் என்ன சொல்லணும், இதா பாருங்க ஹராத்தை கொண்டு வந்து என்னையும் என் பிள்ளைகளையும் நரகத்துடைய கொடிகட்டி ஆக்கிறாங்க, ஹலாலா கொண்டாங்க இல்லாட்டி நாங்க பசியில் இருக்க தயார், ஹராத்தை திங்க தயார் இல்லை என்று ஒவ்வொரு தாய்மார்களும் மாறணும், ஒவ்வொரு சகோதரிகளும் மாறணும். கணவனுக்கு சொல்லணும், பிள்ளைகளுக்கு சொல்லணும், இந்த பாரு ஹலால கொண்டு சாப்பிடுறோம், அது கஞ்சா இருந்தாலும் பரவாயில்ல, ஹராத்தை கொண்டு வந்து எங்களை நரகத்தின் கொடிகட்டி ஆக்கிறார். ரொம்ப கவனமா இருக்கு, ரொம்ப கவனமா இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இல்லையா, மிஅராஜில நான் பார்த்தேன், சாப்பிடுறாரு, புழுவையும் தேளையும் வயிற்ற கிழிச்சு கொண்டு வெளியே வருது, வயிறெல்லாம் பாம்புகள், வயிறு பெருசா இருக்கு. ஜிப்ராயில் யாரு இது இந்த கொடுமை? யா ரசூலல்லாஹ், உலகத்துல ஹராத்தை திண்டவன், வட்டியை சாப்பிட்டவன். உலகத்துல பிரியாணி சாப்பிட்டு இருப்போம், ஆனா ஹராமா இருந்தா அது பிரியாணி இல்ல, அது பாம்பு, விளங்காது. அது விளங்குற மாதிரி ஆகிரத்துல தான் விளங்கும். மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, அதனால ஹராம் ஹலால் விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும். ஒருத்தர் கால் பண்ணாரு, ஹஜ்ரத் இப்படிதான் நான் ஒரு பேஸ் புறக்கினேன், ஒரு 3000 ரூபாய் காசு அதுல இருந்துச்சு, அது ஹராமா ஹலாலா? நான் சொன்னேன், புறக்கின காசு எப்படி ஹலாலாகும்? இல்ல ஹஜ்ரத், நான் ஒரு கிழமையா துவா செய்யறேன், யா அல்லாஹ் 3000 ரூபாய் தாயா அல்லாஹ், யா அல்லாஹ் 3000 ரூபாய் தாயா அல்லாஹ். பார்த்தா பேசுறேன் 3000 ரூபாய் வந்துருக்கு. இப்ப இவன் நினைச்சா அல்லாஹ் அனுப்பிட்டான் போல இருக்கு. நான் சொன்ன அவசரப்படாதீங்க, அது உங்களுக்கு தான் எப்படி தெரியும்? அந்த பேஸ்ல விசிட்டிங் கார்டும் இல்ல, ஐடி கார்டும் இல்ல, ஒரு தாள் கூட இல்ல, தள்ளி மட்டும்தான் இருக்கு. அப்ப எனக்கு தானே அப்படின்னு. அப்ப நாங்க மாத்தலையில இருக்கிறோம். அப்ப எங்களோட வாப்பா இஸ்மாயில் ஹஜ்ரத்துங்களோட இருந்தாரு. நான் சொன்னேன், இஸ்மாயில் ஹஜ்ரத் பக்கத்துல இருக்கிறாங்க, நான் ஹஜ்ரத்துல கேட்டு சொல்றேன். இஸ்மாயில் ஹஜ்ரத்தா அவரு துவா சொல்லி தந்தாரு, அதை ஓடித்தான் கேட்டேன். போச்சா அவருடைய வேலை எப்படியாவது ஹலால் ஆக்கிறோம். நானும் எப்படியோ போல் பண்றேன், பவுன்சர் போடுறேன், யோக்கர் போடுறேன், புல் டோஸ் போடுறேன், அடிச்சுதான் நிக்கிறான், அவுட் ஆகிற மாதிரி தெரியல. அவர் வேற எப்படியா ஹலால் ஆக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், வழியே தெரியல. கடைசியில மஃபாஸ் முஃப்தி இருந்தாங்க, போனை கொடுத்தேன், ஹஜ்ரத் ஏதோ ஃபத்வா கேட்கிறாரு, நல்ல விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாரு. கடைசியில சொன்னாரு, பச்சை ஹராம் தொற்றாருன்றார், அதோட போன வச்சுட்டார். மேலான பெரியார்களே, அதனால அல்லாஹ்வுடைய உதவி என்ற மாதிரி வரும், அதையும் ஹராமா ஹலாலான்னு பாத்துருங்க. நான் செய்த துவா வீணா போல தேர்ல போடுறாங்க. நான் தஹஜ்ஜத்துல எனக்கு நினைச்சேன் இன்னைக்கு கிடைக்கும் தேர்ல போடுறாங்க. அனுப்புறதும் ஹராமா ஹலாலா, இதையும் பாத்துருங்க. விளையாட்டு இல்லை. அல்லாஹ்ட்ட நாம ஒரு விஷயத்தை கேட்டிருப்போம், அல்லாஹ் ஒரு உதவி அனுப்புவான், அந்த அனுப்புறது அதுவும் ஹராமா ஹலாலா பாத்துருங்க. ஒரு சஹாபிக்கு தங்க நாணயம் போட்டுச்சுல ஒரு எலி, அதை எடுத்து வீட்டுக்கு போகல, 17 21 தங்க நாயன், அதை எடுத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் தான் போனாரு. யா ரசூலுல்லாஹ், ஹராமா ஹலாலா? நீ பொம்புல கைய போட்டியா? இல்ல. ஆசைப்பட்டியா? இல்ல. நினைக்காம வந்துச்சு? ஆமா. இது அல்லாஹ் உனக்கு அல்லாஹ்வுடைய புறத்துல அனுப்பியது. பாத்தீங்களா? மேலான பெரியாரை சொல்லி, ஆகையால் சாப்பாடு விஷயத்துல முச்சம் கவனமாக இருங்க. எவன் தன்னுடைய வயிற்றுள்ளுக்கு எது போகுதுன்னு பொருட்படுத்த மாட்டானோ அவனை அல்லாஹ் எந்த நரகத்தில் போடுவது என்பதையும் பொருட்படுத்த மாட்டான். ஏதோ ஒரு நரகத்தில் விழுந்து தொலை என்பதாகவே ஹதீஸ்ல வருது. அதனால ரொம்ப கவனமா இருக்கும். தாய்மார்களும் தான் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ். அந்த பால் கொடுக்கிற நேரம் அந்த தாய்மார்களிட இருக்கிற உணர்வு, அந்த தாய்மார்களுடைய ஈமான் அந்த நேரடியாக குழந்தைக்கு போகுது, லேசி இல்லை.
அதனால மேலான பெரியார்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த சஹாபி போய் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம், இந்த ஆடு ஹராமா ஹலால்? இந்த பேணுதல் சோதலே விளையாட்டு இல்ல, ரொம்ப கவனமாக இருங்க. அதிகமான பேர் இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையால இன்னைக்கு தாவத்துடைய பரக்கத்தால, ஈமான்ட பரக்கத்தால அதிகமான மக்கள் ஹராம் ஹலால் ரொம்ப பேணுறாங்க. அதுல பெண்களும் தான், சிறு பிள்ளைகளும் தான். சாப்பாடு விஷயத்திலையும் தான் கோல் பண்ணி கேட்பாங்க, இதை சாப்பிடலாமா, இந்த சாக்லேட் சாப்பிடலாமா. எவ்வளவு சந்தோஷம் கேட்கறதுக்கு என்ன தேவை இருக்குது. அதே மாதிரி தான் சஹாபாக்களும் அவங்க பெரிய பெரிய அந்தஸ்தை அடைந்தது சும்மா இல்லை. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சுவர்க்க பெண்களின் தலைவின்னா சும்மா அந்த அந்தஸ்து அடையவில்லை. எவ்வளவு தேவை மத்தியிலே அவங்களும் அப்படியே பசியில இருந்தாங்க, நோன்பு பிடிச்சிருந்தாங்க. அதாவது நோன்பு திறக்க ஒண்ணும் இல்லை. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களும் நோன்பு, பாத்திமா நாயகி நோன்பு, ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா நோன்பு. இப்ப என்ன செய்யணும், நோன்பு திறக்கணும், வசதி ஒண்ணு வீட்டுல இல்ல. பாத்திமா நாயகி ஒரு போர்வையை கொடுத்தாங்க, இதை போய் வில்லுங்க, வித்து கிடைக்கிற காசுல ஏதோ மாவையோ எண்ணெயோ வாங்கிட்டு வாங்க, நம்ம ரொட்டியை சுட்டு சாப்பிடு, நமக்கு இல்லாட்டி பரவாயில்ல, பிள்ளைகள் பாவமே. தாயும் தந்தையும் சகோதரர்கள் எப்பயுமே தான் பசியில் இருக்க தயார். ஆனா பிள்ளைய பசியில போட எந்த தாயும் தந்தையும் சம்மதிக்க மாட்டான். அதுதான் தாயின்றது, அதுதான் தந்தைன்றது. இப்போ போறாங்க, ஒரு 6 தீர்க்கத்துக்கு வித்தாங்க. வர்ற வழியிலே ஒரு ஏழை வந்தாரு. நபியோட குடும்பமே, அலியே ரலியல்லாஹு தஆலா, ரசூலுல்லாஹ் குடும்பத்தில் இருக்கிறீங்க, அலி பெரிய ஒரு சஹாபியா இருக்கிறீங்க, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்களேன். இப்படிதான் அதாவது சோதனைகள் வரும். நமக்கு ரொம்ப தேவையான நேரத்தை ஒருத்தர் கேட்பாங்க. அந்த நேரம் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்க, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அதற்கு உங்களுக்கு உதவி செய்வான், மறைமுகமான உதவி, அத மாதிரி பன்மடங்கு கொடுத்துட்டாங்க. ரொம்ப கவலையா இருக்கு. மனைவி பாத்துக்கிட்டு இருப்பா, பிள்ளைங்க பாத்துக்கிட்டு இருக்கும். போற வழியில ஒரு அழகான மனிதன், அழகான உருவம், அப்படிப்பட்ட ஒரு அழக அழிதம் கண்டது கிடையாது. சிவந்த ஒட்டகம். அவரு பார்த்தோன்னே அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் தாரு. அல்லது ஒட்டகத்தை பார்த்தாங்க. அப்ப அந்த மனிதர் கேட்கிறார், இன்னும் அந்த ஒட்டகத்தை வாங்குற திட்டம் ஏதாவது இருக்கா? அலில்லா சொன்னாங்க, வாங்குற திட்டம் இருக்கு, ஆனா துட்டு இல்லைன்னா, வாங்குற நியத்து இருக்குது, ஆனா காசு இல்லையே. அவர் சொன்னாரா, நான் அவட காசு கேட்டேனா, நீங்க எடுத்துட்டு போங்க, வித்தா காசு தாங்க, எவ்வளவு 100 திரகம் தந்தா போதும். அதை எடுத்துட்டு அலில்லா போறாங்க. இன்னொரு அழகான மனிதன் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் தாரு. அவர் கேட்டது, ஒட்டகத்தை விக்கிறீங்களா? ஆமா, எவ்வளவு நீங்களே சொல்லுங்களேன். அவர் சொன்ன 160 திரகம் தரட்டுமா? மாஷா அல்லாஹ், 6 கொடுத்தாங்க, 60 இல்லையா? உடனே விற்றாங்க. வித்த உடனே எடுத்துக்கிட்டு வராங்க. ஒட்டகத்துடைய சொந்தக்காரர் வாராரு, வந்த உடனே 100 அவருக்கு கொடுத்தாச்சு. 60 ரூபாய் மிச்சம், 60 திரகம் எடுத்துக்கிட்டு போனாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மடியில போட்டாங்க. பாத்திமா, உனக்கு என்ன விருப்பமோ வாங்கு. சுப்ஹானல்லாஹ், எங்கட தாய்மாரோட மடியில அப்படி ஒரு 60,000 ரூபாய் காசை போட்டு, ஏதோ ஒரு மனைவியோ தாயிட்டையோ உனக்கு என்ன விருப்பமா இருந்தாலும் வாங்குண்டா, துவா முழங்கும் இல்லையா? யா அல்லாஹ், என்ன மாப்பிள்ளை ஹயாத்தை நீளமாக்கி, யா அல்லாஹ், என்ன மாப்பிள்ளை இப்படிப்பட்ட நல்ல காரியம் செய்ய மாட்டா, செஞ்சுட்டா யா அல்லாஹ்னு மாப்பிள்ளையே அப்செட் ஆயிடுவான். அது துவா கிடைக்கும், அது உலகத்தை ஏற்கலாம். சரி, இப்படி பாத்திமா நாயுடு மடியில போட்ட உடனே பாத்திமா நாயுடு முகம் சிவக்குது. கேட்டாங்களா, அலியே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் தந்த துண்டு துணி இவ்வளவு பெரிய விலைக்கு போகாதே, இந்த காசு எங்கால? உடனே அல்லாஹ் சொன்னால, நீ கேட்டது சரி, நான் 6 திரகத்துக்கு வாங்கி ஒரு ஏழை கொடுத்துட்டேன், பிறகு ஒட்டகத்தை வாங்கின வித்தேன், அதுல ஒரு 60 ரூபாய் லாபம் கிடைச்சி, அந்த காசு தான் இது சொன்னாங்களா. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அன்பு கணவரே, ஏந்த வாப்பா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நாம 2 பேரும் போய் நடந்த விஷயத்தை சொல்லி, அவங்க ஹலால் என்று சொல்லாத வரை அல்லாஹ் மேல சத்தியமா இதை தொடமாட்டேன். சுப்ஹானல்லாஹ், பாத்தீங்களா பேணுதல, பாத்தீங்களா பக்குவத்தை. அலில்லாஹு தஆலா அப்படி ஹராத்தை கொண்டு வருவாங்களா? மேலான பெரியாலே சொல்லு, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாத்திமா நாயோட போறாங்க. போய் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாருங்க இப்படி ஒரு செய்தி நடந்துருச்சு, நான் இப்படி ஆச்சு, இப்படி ஒரு காசு கிடைச்சிச்சு, அதை கொண்டு வந்து உங்க மகள்கிட்ட கொடுத்தேன், நீங்க சொன்னா தொடுவேன்றாங்க. இது ஹராமா ஹலாலா? நாயகமே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா நாகியை பார்த்து கண்கள் கலங்குறாங்க. அட, இப்படி ஒரு புள்ளி அல்லாஹ் எனக்கு தந்துட்டானே, இவ்வளவு சிரமத்திலே புள்ள துடிக்குது பசியிலே, இவங்களுக்கு பசி, கணவன் பசியிலே,
நோம்பு பிடிச்சிருக்கிறாங்க, இவ்வளவு சிரமத்தில் ஹராமலால் பார்க்கிறாரே, அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு பிள்ளையை தந்தானே என்று கண்கள் கலங்கி கண்ணீர் வடித்து விட்டு சொல்றாங்க, அலியே ரலியல்லாஹு தஆலா லாபகரமான வியாபாரம் செஞ்சிட்டீங்க. அந்த ஒட்டகத்தை கொண்டு வந்து உங்களுக்கு வித்தவர் யார் தெரியுமா? ஹுவ ஜிப்ராயில், அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஒட்டகத்தை வாங்கினாரே அவர் யார் தெரியுமா? ஹுவ மீகாயில், அது மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். அது மாத்திரமல்ல, அந்த ஒட்டகம் இருக்குது, அந்த ஒட்டகத்துக்கு மேல ஏறிதான் உங்க அன்பு மனைவி பாத்திமா நாளை கியாமத்தினால சொர்க்கத்துக்கு போவாங்க ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். பாத்தீங்களா, அல்லாஹ் கஸ்டமரா யார் அனுப்புறான்? எங்க உதவிக்கு யாரு மலாயிக்கா மாற அல்லாஹ் அனுப்புறான். அதனால இப்ப நாளை காலைல போய் கடையில உட்கார்ந்து யாராவது ஒரு சிங்கிள் ஆள் வரக்குள்ள அது ஜிப்ரைல் வராது தெரியும், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிடாதீங்க, நம்ம அந்தஸ்துக்கு ஜிப்ரைல் வர மாட்டாரு, ஏதோ ஒரு மலாயிக்கா அல்லாஹ் அனுப்புவான். அல்லாஹ் மலாயிக்காவுக்கு தான் வச்சிருக்கிறான். மேலான பெரியாளை சகோதரர்களே, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாதவரை தொடரல, அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான். அதெல்லாம் இந்த சஹாபி போய் சொன்ன உடனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சொன்னாங்க, பொறுமையாக இருங்க, இந்த விஷயத்துல அல்லாஹ் தான் தீர்ப்பு அளிக்கும். பொறுமையா இருக்கிறாங்க. அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான், உமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அல்லாஹ்வை பயப்படக்கூடிய விதத்தில் யாரு பயந்து தக்வாவோடு உள்ளத்தை இறையச்சமாக்கி அல்லாஹ் ரசூல் சொன்னது நடக்கும் என்ற உறுதியோடு யார் உலகத்தில் வாழ்றாங்களோ, யஜஅல் லஹு மக்ரஜா, அவங்களுடைய சகலவிதமான பிரச்சனையில இருந்து வெளியில வர்ற வழிய நாம் காட்டுவோம். அல்லாஹ் சொல்ற பிரச்சனையை அனுப்புறது யார் சகோதரர்களே? சொல்லுங்களேன், பிரச்சனையை அனுப்புறது யார்? அல்லாஹ். ஆட்சியால, அதிகாரத்தால, நாட்டால, ஊரால, காபிரால, முஷ்ரிக்கால, முனாஃபிக்கால, மனைவியால, குழந்தையால, பக்கத்து வீட்டால, தொழிலாளியால, உடம்பால, எந்த பக்கத்தால பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை அனுப்புவது அல்லாஹ். அந்த பிரச்சனையை அல்லாஹ்வை தவிர வேற யாராலும் இல்லாமலாக்க முடியாது. அனுப்புறதை அல்லாஹ் எடுக்கிற வேற செய்யல, அனுப்புறதும் அல்லாஹ், அதை இல்லாமலாக்கிறதும் அல்லாஹ். ஆகையால் தாய்மார்களே, சகோதரிகளே, மேலான பெரியார்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அமலை செக் பண்ணுங்க, உங்களோட ஹலால் ஹராமான சம்பாத்தியத்தை செக் பண்ணுங்க, உங்களோட பாவத்தை செக் பண்ணுங்க, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதை செக் பண்ணுங்க. அதுல தான் வரக்கூடிய சோதனைக்கு தீர்வு இருக்க ஒழிய என்ன பிளான் பண்ணினாலும் உங்களோட பிரச்சனை இல்லாமல் போகாது. 1 லட்சம் கடன் கொடுக்கறதுக்கு 2 லட்சம் கடன் எடுத்தார், அதுக்கு தீர்வாயுமா? 2 லட்சத்துக்கு கடன் கொடுக்கறதுக்கு இந்த 2 லட்சம் கடனுக்கு கடன் தீர்வு இல்லை. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துங்க, பிரச்சனை தானா இல்லாம போகும். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தாம வேற பிளான் பண்ணார். மனைவியால் ஒரே பிரச்சனை, என்ன பண்ணாரு? ஒரு வீடை 2 தட்டாக்கிடுவோம், 2 தட்டாக்கினார். சரி, 2 தட்டுனால பிரச்சனை போல 3 தட்டாக்கினார். வாகனத்தை பெருசாக்கினாரு. நீங்க என்ன செய்யுங்க, என்ன இது பண்ணுங்க, ஆனால் சகோதரர்களே, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறது அவன் தான், அந்த பிரச்சனை அனுப்புறது இல்லாமல் ஆக்குறதும் அல்லாஹ். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர்கள் நினைக்காத புறத்தால நான் உணவளிப்பேன் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தில் சொல்கிறான், அந்த 5000 ஆடும் ஹலால் அவர் வீட்டுக்கு கொண்டு போக சொல்லு. நினைக்காத புறத்தால் அல்லாஹ் உணவளிப்பான். அல்லாஹ்வை பயப்படுறவர்களுக்கு, தக்வா உள்ளவர்களுக்கு, இறைச்சம் உள்ளவர்களுக்கு துனியா ஆகிராவுடைய வெற்றியே இன்பத்தை அல்லாஹ் அந்த தக்வாலையும் அல்லாஹ்வை பயப்படுறதிலே தான் வச்சிருக்கிறான்.